டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 PYQ தமிழ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூவோடு சேர்ந்த நார் போல உவமை உணர்த்தும் பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. உவமை உணர்த்தும் பொருள் இந்த 3 சாய்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் நன்மை, செகண்டு கழிப்பு, தேர்டு உயர்வு. ஸோ இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயர்வு அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நார் இருக்கு இல்லையா, அந்த நார் தனியாக எந்த ஒரு மனமும் அந்த நாருக்கு கிடையாது. ஓகே, ஆனால் பூவோடு சேர்த்து நாரில் அந்த நாரில் தான் பூ கட்டுவோம் இல்லையா, அப்போ பூவோடு சேர்த்து கட்டும்போது அந்த நாரும் நல்ல மனம் வாய்ந்ததாக மாறிடுது. அதனால தான் இந்த உவமை, இதுக்குண்டான இந்த உவமை உயர்வு அப்படிங்கிற பொருள் உணர்த்துது. ஓகேவா? அப்போ பூவோடு சேர்ந்து நார் போல அப்படிங்கிறது உயர்வை குறிக்குது. அடுத்தது, கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய ஆன்சர் சிவபிரகாச சுவாமிகள். ஓகேவா? சிவபிரகாச சுவாமிகள். தேர்டு கொஸ்டின், சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோடைய ஆப்ஷன் பாருங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பொன் வண்ணத் தந்தாதி, செகண்டு திருவாரூர் மும்மணி கோவை, தேர்டு போற்றி கலிவெண்பா, ஃபோர்த்து ஞான உலாம். ஸோ சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய கரெக்ட் ஆன்சர் போற்றி கலிவெண்பா அப்படிங்கிறதா சேரமான் பெருமாள் நாயனார் அவர்கள் பாடாத நூல் இந்த 4லையும் வச்சு. இப்போது இதில் நம்ம பார்த்தோன்னா போற்றி கலிவெண்பாவின் ஆசிரியர் யார் அப்படின்னா நக்கீரர். ஓகேவா? யார்? நக்கீரர். ஓகேவா? இது போக, இந்த ஆப்ஷன் போக மீதி 4 நூல்களும் இருக்கு இல்லையா, அதாவது வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள 4 நூல்களும் 11ஆம் திருமுறையில் அமைந்துள்ளன. இந்த 4 நூல்களும் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 11ஆம், ஓகேவா, 11ஆம் திருமுறை. ஓகே, 11ஆம் திருமுறையில் அமைந்துள்ளன. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ABD இருக்கு இல்லையா, இந்த 3மே சமண காப்பியம், குண்டலகேசி அப்படிங்கிறது பௌத்த காப்பியம். அப்போது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த 4 சாய்ஸில் சமண இலக்கியம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குண்டலகேசி. இது போல் PYQ தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.